வீரா மாறன் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வீரா மட்டும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. "என்ன வீரா நீ மட்டும் வந்திருக்க? மார்னிங்ன்னு கேட்குறாங்க. வந்துருவா வள்ளியம்மா, நீங்க பதட்டப்படாதீங்கிறாங்க. என்ன பட்டும் படாம பேசுறாளே, கண்டிப்பா இவ்வளவு நேரமெல்லாம் வராம இருக்க மாட்டானே மாறன். என்னாச்சுன்னு கேட்டாலும் இவன் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறா. சரி நம்மளே போய் தேடி பார்க்கறது தான் நல்லதுன்னு ஒரு ஆட்டோ பிடிச்சு போறாங்க. மாறன் எப்பவும் தண்ணி போடுற அந்த பார்ல போய் பார்க்கறாங்க. அங்க காணோம். அப்ப அண்ணியோட சமாதியில தான் இருப்பானா இருக்கும். அங்க போலாம் அப்படின்னு சொல்லி அங்க போய் பார்க்கறாங்க. அங்கதான் மாறன் படுத்து கிடக்குறாரு. மாறனை பார்த்துட்டாங்க. பார்த்து எழுப்பி உட்கார வைக்கிறாங்க. "ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? கொஞ்ச நாளா நல்லா தானே இருந்த. டேய் உன்னைய நம்பி வீட்டுல ஒரு பொண்ணு இருக்காடா. ஏன்டா மறுபடியும் குடிச்சியான்னு கேட்கறாங்க. இருந்தவே மாட்டியா? இதுக்கு தான் ஆசாசியா கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஏன்டா வாயை திறந்து ஏதாவது சொல்லுன்னு கேட்கறாங்க வள்ளி. இவ்வளவு நாளா எனக்கு அம்மாவும் இல்லை யாருமே இல்லைன்னு சொல்லி தண்ணி போட்டுட்டு இருந்தேன். இப்பதான் அந்த இடத்த நிரப்பருக்கு வீர வந்துட்டல. உன் பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்ததுக்கு அப்புறமா ஏன்டா இப்படி பண்றேன்னு கேட்கறாங்க. டேய் மாறா, இப்படியே உன்னை விட்டுட்டு நான் எப்படிடா வீட்டுக்கு போவேன்? வீரா கேட்டா நான் என்னடா சொல்லட்டுன்னு கேட்கறாங்க வள்ளி. அத்தை, நான் குடிய விட்டதும் வீரானால தான். இப்ப குடிக்க ஆரம்பிச்சிருக்கிறதும் வீரானால தானுங்கிறாங்க. அவ என்ன பண்ணுனா? அவளை சாக்கா வச்சு இப்ப தண்ணி போட ஆரம்பிச்சிட்டியா? என்ன காரணம்? நேத்து ஏதோ சண்டைன்னு சொன்னியே, அது என்னடா? என்ன சண்டைன்னு கேட்கறாங்க வள்ளி. அத்தை, அது என்னன்னு தெரிஞ்சா நீ ரொம்ப சங்கடப்படுவேன். நீ தெரிஞ்சுக்கவே வேண்டாங்கிறாங்க மாறன். டேய் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு தானே நான் ஆசைப்பட்டேன். அது என்னன்னு என்கிட்ட சொல்லடா. சொல்றதுக்கு என்னன்னு கேட்கறாங்க வள்ளி. வீராளுக்கு என் கூட வாழ பிடிக்கலையா, என்கிட்ட டைவர்ஸ் கேட்கறாங்கிறாங்க. என்னத்தை கேட்டதும் மனசுக்கு கஷ்டமா இருக்கா? அதனால தான் என்னோட பர்சனல் விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லி மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சேன். யார்கிட்ட சொல்றது எப்படி சொல்றதுன்னு புரியாம தான் நான் இந்த மாதிரி தண்ணியை போட்டுட்டு கிடக்குறேங்கிறாங்க. நீ சொல்றது எனக்கு புரியல. வீர எதுக்கிட்ட உங்ககிட்ட டைவர்ஸ் கேட்கறா? நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா நல்லா தானே இருந்தீங்கன்னு கேட்கறாங்க வள்ளி. சிரிக்கிறாங்க மாறன். நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நாங்க ஒண்ணு சேர்ந்து வரல. ஹால்ல ஒரு வாழ்க்கை, ரூம்ல ஒரு வாழ்க்கை. நீங்க எல்லாம் பாக்குற மாதிரி எனக்கு ஊட்டி விடுறதும் விழுந்து விழுந்து கவனிக்கிறது இதெல்லாம் வெறும் நடிப்பத்தை, வேற எதுவும் கிடையாதுங்கிறாங்க. நான் அவ கழுத்துல தாலி கட்டும்போது அவ என்ன மூடுல இருந்தாலோ அதே மூடுல தான் அத்தை இருக்காங்கிறாங்க. டேய் நீ சொல்றது என்னால நம்ப முடியலைங்கிறாங்க வள்ளி. நீ நம்பினாலும் நம்பலினாலும் அதுதான் அத்தை உண்மை. என்னமோ தாலியை கட்டியாச்சு, வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா மாறுவான்னு நினைச்சோம். ஆனா மாறவே இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சு நீ கஷ்டப்படுவே. உன்கிட்ட ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும்னு நானும் இது வரைக்கும் எதுவுமே சொன்னதில்லைங்கிறாங்க மாறன். என்னையே கோளாரா கூட்டிட்டு போய் ஒரு டைவர்ஸ் பேப்பரை காட்டி இதுல நீ கையெழுத்து போடு, ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலான்னு கேட்கறான். ஒரு மனுஷன் எவ்வளவுதான் இறங்கி வருவான் நீயே சொல்லத்த. நானும் எவ்வளவோ அவ வாழ்க்கைக்காக இறங்கி வந்து பார்த்துட்டேன். அவ திருந்துற மாதிரியே தெரியலத்த. எனக்கு நினைக்கும் போது எனக்கே அசிங்கமா தான் இருக்கு. இது வரைக்கும் அவ காலில் தான் விழல. அதையும் கூட நான் பண்ணிருப்பேன். அவ டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடும்போது கையெழுத்து போட்டு மூஞ்சில தூக்கி வீசி எரிஞ்சிட்டு வந்துடலாம் தான் நானும் நினைச்சத்த. என்ன இருந்தாலும் அவளை அப்படியே விட்டு கொடுக்க முடியல அத்த. அதனால தான் நானும் பேசாம விறுவிறுன்னு வந்துட்டேன். ஆனா எப்படி இருந்தாலும் என்கிட்ட கட்டாயப்படுத்தியாவது என்கிட்ட கையெழுத்து வாங்காம விடமாட்டா. அதையும் மீறி கையெழுத்து கேட்டா போட்டுதான் ஆகணும். என்ன எனக்கு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க அம்மா இங்க வந்து படுத்துருச்சு. எங்க அம்மா மாதிரியே வீர வந்து சேர்ந்தா. ஆனா அவ எங்க அம்மா மாதிரி இருப்பான்னு நினைச்சேன். அவளும் பாதியிலேயே போறாங்கிறா. கடைசி வரைக்கும் நான் தனியா தான் இருப்பேன் போல இருக்கு. சரி, என் தலையெழுத்தை யாருனால மாத்த முடியாது. வேண்டான்னு சொல்லும் போதே நானும் அவ கழுத்துல தாலியை கட்டியிருக்க கூடாது. வலுக்கட்டாயமா தாலியை கட்டி இப்ப அவ வாழ்க்கையும் வீணா போய் என் வாழ்க்கையும் வீணா போச்சு. மாறா அப்படியெல்லாம் சொல்லாத, நம்பிக்கை விடாதீங்கிறாங்க வள்ளி. இல்லத்தே, அவ தான் போறேன்னு போனல்ல, போனவா அப்படியே போயிருக்க வேண்டியதுன்னு. அவ திரும்ப வந்திருக்கவே வேண்டியது இல்லையே. வந்து ஏன் இப்படி எல்லாம் நடிக்கணும், என் மனசை கலைக்கணும்? அவன் ஏன் இப்படி வந்து ஏமாத்துறா? ஏதோ ஒண்ணு இருக்கு, அதுதான் என்னங்கிறது எனக்கும் புரியலைங்கிறாங்க மாறன். அப்பதான் வள்ளி யோசிக்கிறாங்க, ஐயோ ராகவன் வாழ்க்கையை காப்பாத்திருக்கு போய் இப்ப மாறன் வாழ்க்கையை சிக்கலாக்கிட்டுமே. வீரா நம்ம வீட்டுக்கு வந்ததே இப்ப அவங்க அக்காவை காப்பாத்திருக்கு தானா? அதுக்குதான் வீரா வீட்டுக்குள்ள வந்து மாறன் கூட சந்தோஷமா வாழ்ற மாதிரி எல்லாத்தையும் நம்ப வச்சுட்டாளா? நான் போட்ட முடிச்சுன்னா உயிரோடு இருக்க வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் பிரியக்கூடாது. அத்தை, இப்ப என்ன பண்ணட்டும் சொல்லுன்னு கேக்குறாங்க மாறன். டே நீ அவளை விட்டு கொடுக்க கூடாது. அவ கேக்குறேன்னு நீ டைவர்ஸ் கொடுத்துடாதீங்கிறாங்க. அத்தை, நீ சொல்றீங்கிறக்காக நானும் அவகிட்ட நெருங்கி தான் போறேன். ஆனா அவ என்னை விட்டு விலகி போயிட்டே இருக்கிறாளே, என்கிட்ட வரவே மாட்டேங்கிறாளே. நானும் எவ்வளவு தூரம் தான் இறங்கி போவேன் சொல்லு பாக்கலாங்கிறாங்க மாறன். மாறா, வீராவை நீ எவ்வளவு காதலிச்ச, எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி அவளை நீ கல்யாணம் பண்ண மற்றவங்களை எல்லாம் விட்டு தள்ளு. எத்தனை எதிர்ப்புகளை தாண்டி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த நீ. அவ கேட்கறன்னு டைவர்ஸ் கொடுத்துறாரு. பொண்ணை கல்யாணம் பண்ண தெரிஞ்சவனுக்கு அவன் மனசை மாத்தி உனக்கு வாழ வைக்கும் தெரியுமாடா? நான் சொன்னா தான் அவ எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாளேங்கிறாங்க மாறன். டே நீ யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஆனா வீரா சொல்லி நீ கேட்டியல்ல, அந்த மாதிரி தான்டா. நீ சொன்னா கண்டிப்பா அவன் கேட்கிற நாள் வரும். கிட்டத்தட்ட வீராவும் உன்ன மாதிரி தான். யார் சொன்னாலும் கேட்க மாட்டா. ஆனா உன் பேச்சுக்கு நிச்சயமா சில விஷயங்களுக்கு அடங்கி போவாடா. எப்படியாவது முயற்சி பண்ணி அவளை மாத்தும். ஆனா நீ எந்த சூழ்நிலையிலும் அவளை விட்டு பிரியக்கூடாது. இந்த மாதிரி ஒரு நல்லவன் வீராவுக்கு கிடைக்கவே மாட்டான். அதே மாதிரி தான் உனக்கும். வீரா நல்ல பிள்ளைடா. வீராவுக்கு மட்டும் நீ முக்கியம் இல்ல, வீரா குடும்பத்துக்கும் நீ முக்கியமானவ. வீரா அண்ணன் நடத்த நீ நேரப்படா. இதை நான் உனக்கு சொல்லித் தர வேண்டியதில்லை. இப்படியே வேண்டான்னு விட்டுட்டோன்னா உறவு அந்து போயிடுவிட மாறா. இப்போ கூட அந்த குடும்பத்தை நீதான உரிமையா எடுத்து பார்த்துட்டு இருக்கிற. உன்னை விட்டு அந்த குடும்பத்தை பார்க்க ஆள் இல்லை. நான் உனக்கு மட்டும் சொல்ல, ராகுவனுக்கு சேர்த்து தான் சொல்றேன். அந்த குடும்பத்தையும் வீராவோட அம்மாவையும் யோசிச்சு பாருங்கடா. அவங்க அம்மா அவ்வளவு பெரிய இழப்பை மறந்து நடமாடிட்டு இருக்காங்கன்னா இன்னைக்கு அவங்க பொண்ணுங்க நல்லா இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு தான். நீங்க ரெண்டு பேரும் பிரியிற விஷயம் தெரிஞ்சா உடஞ்சு போயிடுவாங்க. மேலும் மேலும் அந்த குடும்பத்தை நம்ம கஷ்டப்படுத்தணுமா, நொடிய வைக்கணுமா நினைச்சு பாருட மாறா. அது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்தை நல்லபடியா காப்பாத்துறேன்னு உங்க அப்பா வாக்கு கொடுத்தாங்க.
அந்த வாக்கை காப்பாத்துற கடமையும் உரிமையும் உனக்கு மட்டும்தான்டா இருக்கு. வீரா வீம்பு பிடிச்சாலும் அவளை உன் வழிக்கு கொண்டு வந்துடணும். அது நாளைக்கே நடத்தணும்னாலாம் நான் சொல்ல வரல. கொஞ்சம் கொஞ்சமா தான் அவ மனசை மாத்தணும்டா மாறா. அவளை மாத்தி கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் எப்படியாவது அவளை சந்தோஷமா மாத்தி கொண்டு வந்துடலாம். நான் உனக்கு எப்பவும் சப்போர்ட்டா இருப்பேன்டா. என்ன நடந்தாலும் நீங்க 2 பேரும் சாகுற வரைக்கும் பிரியவே கூடாது. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். வா நான் இருக்க வா அப்படின்னு வள்ளி வலுக்கட்டாயமா மாறனை கூட்டிட்டு போறாங்க. எந்த காலத்துலயும் வீரா விட்டு பிரிய மாட்டேன்னு உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணுடா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு நான் நிம்மதியா இருந்தடா. இந்த கொஞ்ச நாளா தான் நான் நிம்மதியாவே இருந்தேன். வீராவே உன்னை விட்டு விலகி போறேன்னு சொன்னாலும் நீ தான் அவளை இறுக்கி பிடிக்கணும்டா. உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி கொடு. பிரிய மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுடான்னு கேக்குறாங்க வள்ளி. மாறன் வள்ளிக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. டே மாறா, நடந்ததெல்லாம் எதுவுமே தெரியாம நானும் உன்னை கோவிச்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சுட்டாங்கிறாங்க. அத்தை நீ ஒன்னும் அழுகாத, வா போலான்னு கூட்டிட்டு போறாங்க. வீரா கிட்ட சமாதானம் பண்றாங்க வள்ளி. என்ன நடக்குன்னு பார்க்கலாம்.